வணக்கம். வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியிலேருந்து நம்ம அடுத்து இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 12ஆம் தேதி நடக்க இருக்குது. இந்த பிஜிடிஆர்பியில் எஜுகேஷன் சைக்காலஜி அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு சிலபஸில் இருக்கக்கூடிய பாயிண்ட். ஆக்சுவலாக இது எப்படி இருக்கும் அப்படின்னா, 150 கேள்விகளுக்கு நமக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடக்கும். இதில் 110 கேள்விகள் வந்து நிச்சயமாக நம்மளுடைய மேஜர் சப்ஜெக்ட் இருக்கும். அடுத்ததாக 30 கேள்விகள் எஜுகேஷன் சைக்காலஜி தான் நமக்கு இருக்கும். ஓகேவா? மீதி உள்ள 10 கேள்வி வந்து நமக்கு ஜென்ரல் நாலேஜ்னு சொல்லக்கூடிய ஜிகே டாபிக்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இந்த 30க்கு 30 எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இப்போது நம்ம வினெக்ஸ் கிளாஸ்லேருந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸ் ஓரியன்டாக தான் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலுமே நம்ம படிக்கணும். இப்போ நீங்கள் உங்கள் மேஜர் பார்க்குறீங்கன்னா அதுவும் சிலபஸில் தான் பார்க்கணும். இப்போ எஜுகேஷன் சைக்காலஜி பார்க்குறோம் அப்படின்னா இதுவும் நம்மளோட சிலபஸ் ஓரியன்டாக தான் பார்க்கணும். ஸோ இதை பார்க்கக்கூடிய அனைத்து பிஜிடிஆர்பி டீச்சர்ஸுமே நம்ம வினெக்ஸ் கிளாஸ் அகாடமியோட யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. எதற்காக அப்படின்னா அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனாக என்ன வரும் இந்த யூடியூப்பில் அப்டேட்டடாக உங்களுக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னா, இந்த எஜுகேஷன் சைக்காலஜியோட ஒவ்வொரு யூனிட்டோட டெஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷன் தெரிய போகுது. ஸோ ஃபஸ்ட்டு எஜுகேஷன் சைக்காலஜியை என்னென்ன புக்கில் ரெஃபர் பண்ணலாம், எப்படி படிக்கலாம், என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். முதல்ல நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் என்ன அப்படின்னா, யூனிட் 1 மொத்தம் 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் யூனிட்டில் என்ன இருக்குது பாருங்கள், பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் எஜுகேஷன். அதாவது நம்ம சின்ன குழந்தைங்கள்லேருந்து நம்ம டிகிரி ஸ்டாண்டர்ட் முடிஞ்சு நம்மளோட ஸ்கில் டெவலப்மெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வர சொல்லக்கூடிய ஒரு யூனிட்டாக அது இருக்கும். ரெண்டாவது யூனிட் என்ன அப்படின்னா, ஃபிலாசபிக்கல் அண்ட் சோசியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் எஜுகேஷன். ஓகேவா? நம்ம ஐடியலிசம், நேச்சுரலிசம், ரியலிசம், ப்ராக்மட்டிசம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி கற்றுக்கிடக்கூடிய ஒரு விஷயமாக நமக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னா யூனிட் 2 வந்து இருக்க போகுது. யூனிட் 3ல் என்ன இருக்கும் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் எப்படி தமிழ்நாட்டோட வரலாறு இருந்துச்சு, அதன் பின்னணியில் என்ன மாதிரியான வரலாறு இருந்தாலும் அதன் பின்னணியில் எப்படி நம்ம அதாவது கல்வித்துறையில் வந்து நம்ம எப்படி வந்தோம் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதான் 3வது யூனிட்டு. 4வது யூனிட் பாருங்கள், சைல்டுஹுட் அண்ட் அடல்சன்ஸ். இது வந்து உளவியல் ரீதியாக நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி 5வது யூனிட்டு, ஒரு டீச்சராக நம்ம இருக்கும்போது நம்ம எப்படி அந்த டீச்சராக நம்ம எப்படி லேர்ன் பண்ணுவோம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறோம், ஒரு டீச்சிங் மெத்தடாலஜியை நம்ம என்ன மாதிரி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் 5வது யூனிட் இருக்குது. 6வது யூனிட் பாருங்கள், இன்டெலிஜென்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி பற்றினது. ஓகேவா? அடுத்தது 7வது யூனிட், எஜுகேஷ்னல் எவாலுவேஷன். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அவங்க டெஸ்ட்டு முடிச்சோன்னே அவங்கள பற்றின எவாலுவேஷன் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் 7வது யூனிட்டு. 8வது யூனிட் பாருங்கள், மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். எஜுகேஷன் ரிலேட்டடாக என்ன மாதிரியான மேனேஜ்மெண்ட்லாம் நம்ம பண்ணணும், எதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது ரிலேட்டடாக நம்ம படிக்கக்கூடியது. யூனிட் 9 பாருங்கள், கரிக்குலம் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகேவா? இதுவுமே நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும். டீச்சர், லேர்னர், ப்ராப்ளம், சப்ஜெக்ட், ஆக்டிவிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ், போர்ட், ஃபீல்ட், இந்த மாதிரி நிறைய டைப்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமாக நம்ம அதில் கற்றுக்கிறது. அப்புறம் லாஸ்ட்டாக யூனிட் 10 என்ன இருக்குது அப்படின்னா, இன்ஸ்ட்ரக்ஷனல் அண்ட் எஜுகேஷ்னல் டெக்னாலஜி. ஸோ இந்த 10வது யூனிட்டில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்ஸ்ட்ரக்ஷனல் அண்ட் எஜுகேஷ்னல் டெக்னாலஜி. இதில் வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், பிளெண்டட் லேர்னிங், எல்எம்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லேர்னிங் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸு, ஏஐ எஜுகேஷன். இப்போது லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்கில் வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஏஐ எஜுகேஷனும் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து இதில் நம்ம படிப்போம். ஸோ எல்லாமே ஒரு டீச்சராக இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு பேட்டர்ன் வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும், போத் லாங்குவேஜஸில் இருக்கும். ஸோ நம்மளோட டெஸ்ட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் இருக்க போகுது. ஏன்னா சைக்காலஜி பொறுத்தவரை நம்ம தமிழில் படிக்கும்போது இன்னும் ஒரு தெளிவு இருக்கும் நமக்கு. ஸோ என்ன மாதிரியான புக்ஸை நம்ம ப்ரிஃபர் பண்ணணும் இதில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எசென்ஷியல்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி, எஸ்கே மங்கள். இது வந்து எல்லாருமே ரொம்ப மெயினாக பார்த்துட்ருக்கக்கூடிய ஒரு புக்கு. இந்த புக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு டிஆர்பி பிஜிடிஆர்பியில் எப்போவுமே எஸ்கே மங்களோட புக்கில் இருந்து தான்
நமக்கு கொஸ்டினர்ஸ் இருக்க போகுது. ஸோ நம்மளோட டெஸ்ட்டுமே எஸ்கே மங்களோட புக்கில் இருந்து தான் இருக்க போகுது. இங்கிலீஷில் உள்ள புக்ஸ் இதை நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்காக டெஸ்ட் பேட்ச் நம்ம வின்னெக்ஸ் கிளாஸ்லேருந்து நம்ம கொடுத்துட்ருக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்டேட்டை மறக்காமல் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த நம்ம ரெஃபர் பண்ணுற புக்கு என்ன மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு எக்ஸாமில் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் புக்ஸ் ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்ததான் செகண்ட் எடிஷன். இது செகண்ட் எடிஷன். நம்ம முன்னாடி பார்த்தது ஃபர்ஸ்ட் எடிஷன். இப்போ உள்ள லேட்டஸ்ட் எடிஷன் என்ன அப்படின்னா எஸ்கே மங்களோட அட்வான்ஸ் எஜுகேஷனல் சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு புக்கு. உங்களோட ரெஃபரன்ஸுக்கு இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் நீங்கள் சைக்காலஜியில் ரெஃபர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 30க்கு 30 எடுத்துடலாம். அதே மாதிரி எஜுகேஷன் சைக்காலஜியில் நாகராஜன் அப்படிங்கிற ஒரு புக்குமே இருக்குது. ஸோ நாகராஜன்ங்கிற ரெஃபர் பண்ணுறது இது நமக்கு ஒரு எளிமையான மெத்தடில், அதாவது எஸ்கே மங்கள் புக்கு தான் நமக்கு பேஸு, அதை வச்சு ஒரு ரெஃபரன்ஸுக்காக கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரியான புக்ஸாக இருக்கிறது நாகராஜன் புக்கு. ஸோ இந்த நாகராஜன் புக்கு கல்வி உளவியல் அப்படிங்கிற பேரில் நமக்கு தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் ஸ்டூடெண்ட்ஸு நம்ம தமிழில் படிக்கிறதுக்கு ஃபுல்லாக ரெஃபர் பண்ணுறது கல்வி உளவியலில் நாகராஜன் புக்கு ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததான் முற்போக்கு கல்வி உளவியல். இது நமக்கு அதிகபட்சமாக நம்ம காலேஜ் படிக்கும்போது யூஸ் பண்ணியிருப்போம். முனைவர் மீனாட்சி சுந்தரம் அவர்களோட புக்கு. காலேஜ் பிஎட் காலேஜ் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணுற புக்ஸு அதுவாக இருக்கும். அடுத்ததாக கல்வி உளவியல் குழந்தை மேம்பாடு மற்றும் கற்பித்தல் முறைகள். நம்ம ஒரு யூனிட்டில் பார்த்தோம் லேர்னிங் அண்ட் டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாம் இதில் ஓரளவு நல்லாவே கவர் ஆகக்கூடிய ஒரு தமிழ் புக்கு அப்படின்னா கல்வி உளவியல் குழந்தை மேம்பாடு மற்றும் கற்பித்தல் முறைகள். இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா பேராசிரியர் முனைவர் சித்ரா தேவராஜன் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான டாபிக்ஸ் படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதும் நம்ம இதில் பார்க்குறோம். ஓகேவா? ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம ரொம்ப டீப்பாக படிக்கிற அளவுக்கு நமக்கு டைம்ஸ் இல்லை. மேக்ஸிமம் ஒரு 70 நாள் தான் நமக்கு எக்ஸாம்ஸ்க்கு இருக்கும். ஸோ இந்த 70 நாள்லையும் என்ன மாதிரி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம், இந்த டெஸ்ட்டை உங்களுக்கு நல்லபடியாக நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணால் கூட போதும். இதுலேயே நமக்கு இதுவரை பிஜிடிஆர்பியில் கேட்ட எல்லா சைக்காலஜி கொஸ்டின்ஸுமே நமக்கு அடங்கிடும். யூனிட் வைஸும் நம்ம டெஸ்ட் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் வீடியோவும் உங்களுக்கு அப்லோடட் ஆகிருக்க போகுது. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு என்ன பண்ண வேண்டியது அப்படின்னா வினக்ஸ் கிளாஸ் அகாடமியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக அப்டேட் ஆகும் யூடியூப்பில். ஓகேவா? நன்றி, வணக்கம். அடுத்த டெஸ்ட்டு எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருங்க. நன்றி.